பக்கம் 595. ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கிரீன் வந்துட்டா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى நீட உச்சரிப்படுத்துவோம். நியாமத்தின் நகு போகக்கூடாது. وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. سورة الشمس. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها
ونفس وما سواها فألهمها فجورها وت وتقواها وتقواها. فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من கிட்ட வேண்டாம். خاب அல்ல. دساها وقد خاب. خاب. لقد خاب من دساها كذبت ثمود بطغواها எத்தனை செகண்ட் இட்டுறது? ஹேண்ட் போ எத்தனை செகண்ட் இட்டணும்? வெரி குட். كذبت ثمود வேலை بطغواها அதைத்தான் கேட்குற, எத்தனை செகண்ட் இட்டணும்? بطغواها. எத்தனை செகண்ட் இட்டணும்? ரெண்டு இல்லாட்டி மூணு ஹரக்கத் எனக்கு 2 இல்லாட்டி 3. என்ன காரணம்? என்ன காரணம்? 2 இல்லாட்டி 3 என்னது காரணம்? எல்லாம் சொல்லி தந்தாச்சு. எல்லாம் சொல்லி தந்தாச்சு. நிப்பாட்டுற இடத்துல ஃபத்தா தேனி கங்கால அலிஃப் வந்திக்குது நிப்பாட்ட இடத்துல பதாத்தை நீங்க அழிப்பு வந்தீங்க. அப்படியா? பித்தகுவாஹா பதாத்தை நீங்க வந்தீங்க. எந்த இடத்துக்கு மேல பதாத்தை நீக்குது? ஃபத்தஹத்துன் என்ன பத்தாத்துனா பத்தாத்தைனியா? இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப எனக்கு தெரியும், நீங்க நீங்க ஃபத்தஹத்துன் பத்தாத்துக்கு மேல அழிப்பு வந்தா 2 3 செகண்ட் நீட்டி போகணும். அப்படியா? ஓ சார் அப்படியா? பத்தாத்துக்கு மேல அழிப்பு வந்தா பனாஹால் அழிப்பு வந்திக்குது. وما طحاها அலிஃப் வந்திக்கு. وضحاها அலிஃப் வந்திக்கு. இதா தலாஹா அலிஃப் வந்திக்குது. ஜல்லாஹா அலிஃப் வந்திக்குது. வேற இல்ல எங்க நீங்க சார் அப்படி ஓது இல்லையே. நீட்டல்ல சார் நீட்டு இல்லையா? நீங்க தான் நீட்டி ஓதுனீங்க. இப்ப நீங்க தான் நீட்டி ரெண்டு ஓதுதான். செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும் நீட்டவே தேவையில்ல. அப்படியா? முடிவு இப்ப கடைசியா என்ன சொல்றீங்க? கடைசியா நீட்டன நியூட்டனுமா? திருப்பி ஸ்டார்ட் பண்ணி நியூட்டன் மட்டும் சொல்லி. நீட்டு தேவையில்லைன்னு நீங்க யாரு? எனக்கு தெரியா. என்ன முடி சொன்னீங்க? எனக்கு தெரியா. இன்னும் சொல்லுங்க. நியூட்டன்னு சொல்றீங்க, திருப்பி நீட்ட தேவைன்னு சொல்றீங்க, திருப்பி நியூட்டன் மட்டும் சொல்றீங்க, திருப்பி நீட்ட தேவைங்கிறீங்க. ஒரு முடிவா சொல்லுங்க. கடைசி என்ன என்னத்த முடின்னு பாப்போம். என்ன முடிவா என்ன சொல்ல போறீங்க? ரெண்டு செகண்ட் நீட்டணும் சார் 2 செகண்ட் நியூட்டன். ஏன் 2 செகண்ட் நியூட்டன்? அடுத்த கேள்வி. அதெல்லாம் தெரியாது. அப்படியா? 2 செகண்ட் நியூட்டன் தெரியும். எனக்கு 2 செகண்ட் தரும். எனக்கு பதில காணும். ரஹ்மி என்ன செய்தி? ஐநா நீட்டல்ல சார் திருப்பி நீட்டலான்னு திருப்பி எனக்கு தெரியா. நீட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு கூட சொல்றீங்க. நீட்டமா தேவையில்லையா? அப்ப நீட்டாம நீட்ட நீட்டாம போதும். தேவையில்ல அப்ப நீட்டாம போதுங்க. தொஹாஹ நீட்டாம போதுங்க. அவ்வளவுதான். ம்? நீட்டாம போதுங்க. அவ்வளவுதான். தொஹாஹ. என்ன ரஹ்மி நீட்டமா தேவையில்லையா?
நீட்டணும். நீட்டணும். அப்ப நீட்டுங்க. ஓ, எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2. அப்ப எல்லாத்தையும் ஏன் நீட்டணும் 2 செகண்ட்? நிப்பாட்டுறதுக்கு 2 செகண்ட் நீட்டணும் சார். அப்ப அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு கேட்டு அப்ப நீ ஓதி எல்லாம் பெரிய சூத்து லைல் ஓதி ஃபுல்லா பேல சூத்து ஷம்ஸ் ஓதி ஃபுல்லா பேலையே நீ எங்கேயுமே 2 செகண்ட் நீட்டு சூரத்து லைல்ல எங்க சரி நீங்க 2 செகண்ட் நீட்டீங்களா? இல்ல. அப்ப என்ன பிரச்சனை இப்ப எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது இப்ப ரஹ்மி நீங்க இது பதில் சொல்லு. ஒரு நாளைக்கு ஓடவா சார்? அப்போ முதல்ல அந்த ஒன்று எல்லாம் பேல அப்படியா? இல்ல சார். ஆ? இல்லடா அப்ப என்ன பிரச்சனை இப்ப? இப்ப சொன்னீங்க 2 செகண்ட் நீட்டணும்னு சொன்னீங்க. வசனத்துல கடைசி 2 செகண்ட் நீட்டி அடி பலன்னு சொன்னீங்க. அப்ப எப்படி இதெல்லாம் சரியாயிக்கும் ஓதுனதெல்லாம்? என்ன ரஹ்மி பதில் வருது இல்ல? எனக்கு சரியான பதில் வராம நான் ஓதுனா போயெல்லாம் பேல இப்ப திருப்பி சூரத்து ஃபாத்திஹா ஸ்டார்ட் பண்ணவா அவரு எல்லாம் மறந்தா? நீட்டி நிப்பாற்று தொடர்பான சரியான பதில் எனக்கு தேவை. இதுல 3 விஷயம் சம்பந்தப்படுது. ஒன்று வசனத்துல இறுதியில நிறுத்துகின்ற முறை. இரண்டாவது நீட்டுதல், வசனத்துல இறுதியில நீட்டுதலோடு தொடர்பான முறைகள். மூன்றாவது மத்தினுடைய அடையாளங்கள் வசனத்துல இறுதியில வருகின்ற சமயத்துல எப்படி ஓதுறது. 3 விஷயம் சம்மந்தப்படுது. 3 படிப்பை பட்டி ரஹ்மி மிஸ்டர் ரஹ்மி என்ன செய்தி? என்ன மறந்துட்டு 3 மறந்துட்டு அப்படியா? 3 குழம்பிட்டு அப்படியா? ஒன்றை ஒன்றை பல்க் அடிச்சாச்சு. வசனத்துல கடைசிய நீட்டி நிப்பாட்டணும் 2 செகண்ட் அப்படியா? ஓ, ஓ அப்ப நீங்க ஓதுன எல்லாம் பேல அப்படியா? சாரி சார். எங்க நீங்க 2 செகண்ட் நீட்டி ஓதுனீங்க? நீங்க எல்லாம் 2 செகண்ட் நீட்டி ஓதுனீங்க அப்படியா? உதாரணத்துக்கு வல்லைலி இதா யகுஷா 2 செகண்ட் நீட்டி ஓதுனீங்க அப்படியா எல்லாத்தையும்? தஜல்ல வல் 2 அளவு சார். விலங்கல்ல. 2 அளவு நீட்டி பண்ணணும். நீங்க 2 அளவுன்னு சொன்னீங்களா 2 செகண்ட் சொன்னீங்களா? 2 அளவு 2 செகண்ட் மாத்தி சொல்லிட்டேன் சார். 2 அளவு 2 செகண்ட் மாத்திட்டீங்க இப்ப அப்படியா? அப்ப எத்தனை செகண்ட் இடணும்? 2 அளவு. 2 அளவு. நான் கேட்டது எத்தனை செகண்ட் சொல்லி 2 அளவுண்டா? 10 செகண்ட் அப்படியா? 1 செகண்ட். 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப ஏன் இங்க நீங்க கூட நீட்டீங்க இப்ப? நீட்டினது காரணம் என்ன? 1 செகண்ட் தான் சார் நீட்டுற. அது எனக்கு தெரியாது. என்கிட்ட கேள்வி கூடாது. நான் இப்ப நீங்க நீட்டிங்க 2 செகண்ட் ஏன் நீட்டினீங்க காரணத்தை பதில் சொன்னா சரி. 2 செகண்ட் நீட்டுறல சார், 1 செகண்ட் தான் நீட்டுற. இதுவரைக்கும் நீங்க ஓதின வசனங்களுக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில வித்தியாசம் என்ன? வசனத்துல இறுதியில தெரியாம நீட்டி பட்டுடு சார். நான் நீட்டி என்ன ஓதி பதில் பட்டுடு. கேட்கல. நான் கேட்ட கேள்வி இதுவரைக்கும் நீங்க ஓதின வசனத்துக்கும் இந்த வசனத்துல கடைசிக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன? கடைசி எங்க அலிஃப் வந்துச்சு சார்.
அப்ப அதுக்கு வேற ஒன்று அலிஃப் வரல அப்படியா? நான் கேட்டேன் இந்த சூரத்து ஷம்ஸ்ல இதுக்கு முன்னால இருக்கிற 10 வசனத்துக்கும் இந்த 11வது வசனத்துக்கு இடையில உள்ள வேறுபாடு என்ன வசனத்துல இறுதியில? இங்க 1 செகண்ட் நீட்டி ஓதினேன் சார். இங்க தெரியாம 2 செகண்ட் நீட்டி ஓதிட்டேன். நீங்க தெரியாம ஓதுனது தெரிஞ்சு ஓதுறதை பத்தி கேட்கல ரஹ்மி. நான் கேட்கிறேன் இதுக்கு முன்னால நீங்க ஓதுன 10 வசனத்துக்கும் இந்த வசனத்துல இறுதிக்கும் இடையில எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாம் அதே மாதிரி அச்சோட்டா வந்துக்கு அப்படியா? எல்லா வசனத்துல இறுதியும் உண்டா ஒரே ஒரே மாதிரி வந்துக்குது ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு குர்ஆன்லாம் பிரச்சனை. கண்ணை திறந்து சரியா பாருங்க. وضحاها تلاها جلاها يغشاها بناها ضحاها سواها فجورها وتقواها زكاها دساها. இந்த எல்லா சொல்லையும் போல விதகுவாக என்று வந்திக்குது அப்படியா? அப்ப உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை. ஒன்று கண்ணில் பிரச்சனை இல்லாட்டி அது கொண்டு மட்டும் தான் சார். ஆ அது மட்டும் வேற. என்ன வேற? அது மட்டும் மத்திய அடையாளம் வச்சு. நீங்க செல்லலையே, இது வரைக்கும் செல்லலையே. ஓன்னு சொல்லி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஈசனிங்க. இப்ப மதுரை அடையாளம் வந்தா என்ன செய்யணும்? இப்ப அடுத்த கேள்வி. மதுரை அடையாளம் வந்தா என்ன செய்யணும்? என்ன சார்? மதுரை அடையாளம் வந்து இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மதுரை அடையாளம் வந்து சொல்லி இப்ப மதுரை அடையாளம் வந்தா என்ன செய்யணும்? 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டணும். அப்ப சொன்னீங்க இப்ப 1 செகண்ட் நான் போதும்னு சொல்லி என்ன ரம்மி திருப்பி குழப்புறீங்களே. அது மேல உள்ளது சார். ஆ என்ன மேல உள்ளது? அது மத்து வராதது. ஆ நான் கேக்குறேன் இந்த ஹாக்கு மேல மத்து மதுரை அடையாளம் வராதது பண்ணிக்குதா? 1 செகண்ட் நீட்டணும். விளங்கல ரஹ்மி. 11வது வசனத்துல ஏ இறுதி எழுத்துக்கு மேல மதுரை அடையாளம் உண்டிக்குதா? ஓ இருந்தா இப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். அப்ப திருப்பி திருப்பி வாரீங்களே பிழையாப. அப்ப சொன்னீங்க இப்ப 1 செகண்ட் ஒரு 2 அளவு தான் ரிட்டர்ன் பண்ண சொன்னீங்க. இப்ப அது இது மத்து செய்யப்படாதது சார். மத்து மத்து செய்யப்படாதது தான் 1 செகண்ட் நீட்டணும். நான் கேட்ட கேள்வி என்ன? மத்து செய்யப்படாதது மத்து செய்யப்படுறத நான் கேட்டேன். நான் கேட்டது நீங்க ஓதின வசனத்துல. நீங்க என்ன சொன்னீங்க கடைசியா? 2 அளவுக்கு நீட்டினா போதும் என்று வந்தீங்க பதில். என்ன பிரச்சனை இப்ப திருப்பி? ரஹ்மி இப்ப அந்த இடத்துல எத்தனை செகண்ட் நீட்டணும்? இப்ப சொல்லுங்களேன் பாவம். ரஹ்மி ஓ என்ன சொல்லுங்க இப்ப 11வது வசனத்தை எத்தனை செகண்ட்? 11வது வசனத்தை இப்போ காட்டுங்க பாப்போம். 11வது வசனத்தை. كذبت ثمود بطغواها. அது திருப்பி தான் 2 செகண்ட் நீட்டி ஓதுறீங்க அப்படியா? 2 செகண்ட் நீட்டி ஓதணும் அப்படித்தானே? பதில் இல்ல 2 செகண்ட் இப்ப நீட்டி ஓதணும் 1 அப்படியா பிள்ளையா? செகண்ட் சார். ஆ 1 செகண்ட். இப்ப நீங்க 1 செகண்ட் நீட்டி ஓதின இது 1 செகண்டா? அப்படி என்ன இன்னொரு கேட்கவா நான்? இந்த வாவையும் பித்தகுவ இந்த வாவையும் இந்த ஹாவையும் ஒரே அளவு நீட்டி ஓதுனீங்க அப்படியா?
பிதகுவ ஹ இந்த வாவும் ஹாவும் ஒரே அளவாக நீட்டி ஓதினேன் அப்படியா? இல்ல சார். இல்ல அப்ப பிள்ளை அப்ப நீங்க அப்படியே எப்படி சொல்ற? ஒரு செகண்ட் வாவ நீட்டியா ஒரு செகண்ட். அப்ப வாவ வந்து அரை செகண்ட், ஹாவ ஒரு செகண்ட் அப்படியா? புதிய விஷயம் சொல்லுவோம். 30 வினாடி, சரி 30 வினாடி அல்ல, அரை செகண்ட், ஒரு செகண்ட்ல அரைவாசி நீட்டி ஓதணும் அப்படியா? كذبت ثمود بطغواها. விலங்கல்ல. كذبت ثمود بطغواها. என்ன இப்ப ஒரு எல்லாம் குறைஞ்சிட்டு நீட்ட தேவையில்ல அப்படியா? ஒரு செகண்ட் நீட்டினா போதும் சார். ஒரு செகண்ட் தான் நீட்டி ஓதணும் அப்படியா? ஒரு செகண்ட் தான் நீட்டி ஓதணும் அப்படியா? டவுட்லாம் நினைக்கணும், எனக்கு தெரியா. சரி, அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஓ முதல் கேள்வி. சார். அப்ப இதுக்கு முன்னாடி ஓதன எல்லாம் ஒரு செகண்ட், அப்ப என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல அப்படியா? எல்லாம் உண்டு. இதுக்கு முன்னாடி நிறுத்தின எல்லாம் போல 12 வசனம் வந்து வேற வித்தியாசம் ஒன்றுமே இல்ல அப்படியா? சார் ஒன்னாலையும் சொல்லுவா அப்ப. அது எனக்கு தெரியாது. முதலாளி இருந்து ஓதுறது எங்கட பிரச்சனை. ஏன்னா இப்ப நான் ஓதாச்சேன், நீங்க ஓதுன எல்லாம் பிற தலைப்புல இருந்து ஓதுங்க என்ன நான் சொன்னேன். ஏன்னா கேள்விக்கு ஆன்சர் தேவை. 10 வசனம் ஓதுனீங்க, 10வது வசனம் 10 வசனம் வரைக்குமான வசனங்களும் 11வது வசனமும் ஒரே மாதிரி அமைப்புலயே ஐக்குது. இல்ல சார். அப்ப எப்படி 10க்கும் 11 எல்லாத்தையும் ஒரே அமைப்புல ஓதையிலுமா? என்ன வித்தியாசம் அல்லது என்ன ஏலா. விஷயம் தெரியும்? அப்ப நீங்க ஒரே மாதிரி போதுனீங்க, ஒரு செகண்ட் எட்டி ஓதுனீங்க, சரியாது? சொல்லுங்க பிளண்டு. என்ன சரியா பிழையா? சரி. சரி. 10 வசனம் வரைக்கும் ஒரே மாதிரி ஓதணும், 12 வசனத்தையும் அதே மாதிரி ஓதணும், அதான் சரி அப்படியா? அப்ப அந்த அடையாளம் வந்துக்குது விளையாட்டுக்கு, சும்மா ஃபண்டுக்கு வந்து அப்படியா? மதுரை அடையாளம் அதெல்லாம் கணக்கெடுக்க தேவையில்ல அப்படியா? விட்டு போட்டு போ. மது வந்துள்ள இடத்தை மட்டும் நீட்டணும் சார். மது வந்துள்ள இடத்த 2 செகண்ட் நீட்டணும். மிச்சதெல்லாம் 1 செகண்ட் சார் நீட்டணும். அப்ப நீ மதுரை எழுத்து வந்திருக்கிற அடையாளத்தை நீட்ட இல்லையே, நீட்ட இல்லையே, ஏன் நீட்டல? இதுல ஏதோ விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு விஷயத்தை நீங்க மறந்துக்கிறீங்க. முடியுமெண்டா தேடி எடுத்துட்டு வாங்கோ. மதுரை அடையாளம் தொடர்பான விஷயத்துல எப்படி ஓதுறது என்ன மாதிரின்னு சொல்லி அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி கேட்டு கேள்வியில தெளிவான விளக்கம் கிடைச்ச பின்னதான் ஓதுடுவேனா, இல்லாட்டி ஓதையலாம். இதை நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். நல்லா தேடி பார்த்துக்கலாம்.